வாங்க சார். சார் மொபைல் ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அந்த மொபைல்ல போட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்படியே தானே இருக்கு? டென்ஷன் ஆகாதீங்க சார், அதில் உள்ள டேட்டாலாம் அப்படியே தான் இருக்கு, டிலீட் ஆகலை. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார். இந்தாங்க. அண்ணா எவ்வளோண்ணா? 1000 rupees கொடுங்க சார். இந்தா. ஓகே சார். வரேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சார். என் பொண்ணு, எனக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்காங்க. Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth, ah, ah, ah. நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சு செல்லம். இனி நீ எந்த மூலையில இருந்தாலும் அப்பா உன்னை தேடி வருவேண்டா. நீ அப்பா அம்மா எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். இனி அப்பா உங்களை விட்டு பிரிய மாட்டேன்டா. இவர் உத்து பாக்குறத பார்த்தா கண்டிப்பா தங்க சிலையா தான் இருக்கும். ஐயா, என்னங்க ஐயா ரொம்ப யோசிக்கிறீங்க? யோசிக்காம என்னம்மா பண்றது? அவன் இந்த மாதிரி புதையல் கிடைக்காதான்னு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க.
அது உங்க வீடு தேடி வந்து கிடைச்சிருக்கு. நீங்க அதிர்ஷ்டக்காரங்க தான். என்னங்க ஐயா சொல்றீங்க? புதையலா? ஆமாமா, இது பழங்காலத்து ஐம்பொன்ல செஞ்ச சிலை. ஏய், கண்டிப்பா இதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும்டா. ஆமா. ஐம்பொன்னா? ஆமாங்க தம்பி, தங்கம், வெள்ளி, தாமிரம், பித்தளை, துத்தநாகம்னு ஐம்பொன்ல செஞ்ச சிலை. இதுக்கு மவுஸ் ஜாஸ்தி தம்பி. இந்த 5 உலோகத்தால கிடைக்கிற மதிப்பு ஓரளவுக்கு தான். ஆனா இந்த மாதிரி 1000 வருஷத்துக்கு முந்தைய அபூர்வ சிலைக்கு வெளிநாட்டுல மவுஸ் ஜாஸ்தி. கோடிக்கணக்கில் விலை போகும்னா பாருங்களேன். கோடியா? அண்ணே, என்னாச்சுண்ணே? என்னாச்சு? டேய், நீ நினைக்கிறதெல்லாம் இல்ல. கோடி ரூபாய்ன்னு சொன்னதுனால கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நிஜமாவா சொல்றீங்க? ஆ? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நானே 4-5 சிலை இந்த மாதிரி வித்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சிலைக்கும் கமிஷனே எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைக்கும். ஆனா மண்ணுக்குள்ள இருந்து கிடைக்கிற கலைப்பொருள் எல்லாமே அரசாங்கத்துக்கு தானே சொந்தம். ஆமா, அப்படிதான் சட்டம் சொல்லுது. ஆனா அரசாங்கம் கொடுக்கிற சொற்ப காசுக்கு இத கொடுத்துட முடியுமா? அதனாலதான் சொல்றேன், இந்த சிலை கிடைச்ச விஷயத்த யாருக்கும் தெரியாம காதும் காதும் வச்ச மாதிரி அமுக்கிருங்க. என்னமா அது? ஏன் சொல்றேன்னா, இந்த சிலை இருக்கிற விஷயம் தெரிஞ்சா கவர்மெண்ட்ல இருந்து வந்துருவாங்க. அப்புறம் கை கெட்டினது வாய் கெட்டாம போயிரும். இந்த சிலை எடுத்து துணியில பத்திரமா வைங்க. நானே நல்ல பார்ட்டியா கூட்டிட்டு வர்றேன். ஆனா எனக்கு 5 லட்சம் கமிஷன் கொடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாதுதான். ஒண்ணு செய்யுங்க, இந்த சிலையை தூக்கி உள்ள வைங்க. அப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு வர்றேன். ஒரு நல்ல முடிவை யோசிச்சு வைங்க. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சிலை இருக்கிறது ரகசியமா இருக்கட்டும். இந்த மாதிரி சிலையை திருடி விற்கிறதுக்குன்னே வெளியே ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இங்க சிலை கிடைச்ச விஷயம் தெரிஞ்சது, இதை எடுக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உங்க உயிருக்கே ஆபத்தானாலும் ஆகும். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. அண்ணா, இது நம்மள தானே சொல்றாங்க? டவுட்டே இல்லடா. சில பத்திரம். நான் வரேன். என்ன? என்னண்ணே, கோடி ரூபான்னு சொல்றான்? ஆமாண்டா, குழந்தைய தூக்க வந்த நமக்கு அதிர்ஷ்ட புதையலே கிடைக்க போகுது. ஆமாண்ணே. உண்மையிலேயே அந்த குழந்தை அதிர்ஷ்ட குழந்தை தான்டா. அப்படியாண்ணே? டேய், இந்த விஷயத்தை நேரா கண்மணி மேடம் கிட்ட போய் சொல்றோம். புரியுதா? வாடா, கிளம்பலாம். வா. ஏய் ஏண்டி கண்மணி, அந்த குழந்தைய தூக்கிட்டு வரேன்னுட்டு போன ராமலிங்கத்தை இன்னும் காணோமே. ஒருவேளை மாட்டிக்கிட்டானோ? உன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அரசொலாவே சொல்லிட்டு இருப்பியா? இல்லடி, ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் சொன்னேன். அம்மா,
ஏண்டி கண்மணி, குழந்தைய காணும் சும்மா கைய வீசிட்டு வரான்? அதாம்மா, அதான் எனக்கும் புரியல. இலே நிறுத்துடா. சரிண்ணே. ஸ்டாண்ட போடு. என்னையா குழந்தைய தூக்கிட்டு வான்னு சொல்லி அமிச்சா வெறும் கையோட ஸ்டைலா கால் மேல கால் போட்டுக்கிட்டு வர? ஏமா குழந்தைய தூக்க கார்ல போனவன் வேகாத வெயில்ல சைக்கிள்ல வர்றானே, ஏண்டான்னு உனக்கு கேட்க தோணல? இவர் 2000 ரூபாய் கொடுத்தாரு மேடம். வேனுக்கே சரியா போச்சு, இன்னும் பேட்டாவே கொடுக்கல. டேய் விட்றா உன் பிரச்சனையா. மா குழந்தை என்னமா பெரிய குழந்தை, அதை விட ஒரு பெரிய மேட்ரு ஒண்ணு மாட்டி இருக்குமா. என்னையா சொல்ற? ஆமாம்மா, குழந்தைய தூக்க தான் போனோம். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன்சில அந்த குழந்தையால கிடைச்சிருக்குமா? ஐயோ போச்சே போச்சே, 1 2 கோடி ரூபாய். எல்லா அதிர்ஷ்டமும் வரிசை கட்டி அந்த ராசாத்தி விட்டு வாசல்லே நிக்குதே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? போச்சே போச்சே. மா கொஞ்சம் புலம்பாம சும்மா இருக்கியா? நீ சும்மா இருந்திருந்தனா உனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கும். அந்த குழந்தை முதல்ல உன் கண்ணுல தான் பட்டுச்சு. தேடி வந்த லட்சுமியை எட்டி உதைச்சிட்ட. அந்த குழந்தையே ஒரு புதையல் தானே அந்த ஜோசியக்காரன் சொன்னது கரெக்டா தான் போச்சு. ஒரு பெரும் புதையலுக்கே வழிகாட்டி இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அந்த ராசத்தி சும்மாவே யாருக்கும் பயப்பட மாட்டா. இப்ப பதவி பணம்னு சேர்ந்துகிட்டே போகுது. போற போக்க பார்த்தா மரகதம்மாவே தட்டி ஓரமா உட்கார வச்சிருவா போல இருக்கே. பெரிய வீட்டுல அவ வைக்கிறது தான் சட்டமாக போகுது. சும்மாவா கோடீஸ்வரி ஆயிட்டா. மா கொஞ்சம் புலம்பாம சும்மா இருக்கியா? இல்ல வாயிலும் வச்சிருவேன். ஆமா, உன் வீரத்தெல்லாம் என்கிட்ட காட்டு, அந்த ராசத்துக்கிட்ட காட்டாத. இப்ப அவ கையில கோடி ரூபாய்க்கான புதையல் இருக்கு. இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? அத பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? முடிவே பண்ணியாச்சு. அவகிட்ட இருக்கிற சிலை அவகிட்ட இருக்கவே கூடாது. அது எப்படியாவது புடுங்கணும். இப்பதாம நீங்க சரியா சொன்னீங்க. நான் ஒண்ணு பண்ணட்டுமா? எப்படியாவது யாருக்கும் தெரியாம அந்த சிலையை நான் தூக்கிட்டு வந்துட்டுமா? ஏய் முட்டாள், நாம ஏன் அதை தூக்கணும்? என்ன தாண்டி சொல்ல வர? இந்த மாதிரி மண்ணுக்குள்ள இருந்து கிடைக்கிற பழைய கால பொருட்கள் புதையல் எல்லாம் கிடைக்கிறவங்களுக்கு சொந்தம் இல்ல. நியாயப்படி பார்த்தா அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அத அரசாங்கத்துக்கு தெரியாம மறைக்கிறது சட்டப்படி தப்பு. அப்படியா? ஆமாமா. சிலைய யாருக்கும் தெரியாம அமுக்கி பெரிய பணக்காரி ஆயிடலான்னு பாக்குறியா? நான் விட மாட்டேன்டி. உன்னை எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுக்கறேன். மிச்சத்தை அவங்க பார்த்துப்பாங்க. சிலை கடத்தல் பிரிவு அதிகாரி கிட்ட போட்டு கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து சிலைய புடுங்கிட்டு போயிடுவாங்க. எப்படியோ அவளுக்கு அது இல்லாம போனா சரி. அது மட்டும் இல்லம்மா, ஒரு பான சேர்மேன் பதவியில இருந்துகிட்டு சிலைய பதுக்கி வச்ச குற்றத்துக்காக அவளை அரெஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹே ராசாத்தி, நான் இருக்கிற வரைக்கும் நீ அந்த பதவியை நிம்மதியா அனுபவிக்கவே முடியாது. என்கிட்டயே சீன் போடுற? உனக்கு ஆப்பு வருது பாரு.
அளவுக்கு துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ செஞ்ச துரோகத்துக்கு கண்மணி, என்னடி இப்படி பண்ணிட்ட? உனக்கே நல்லா தெரியும் நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன். ஆனா வேற ஒரு பொம்பளை கூட தொடர்பு வச்சா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். நீ தொடர்பு வச்சு ஒரு புள்ளைய வேற பெற்றிருக்க. அம்மாடி அம்முக்குட்டின்னு வேற கொஞ்சிக்கிட்டு இருக்க. அத பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? கண்மணி, அவசரப்பட்டிய கண்மணி. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே கண்மணி. என்னடா சொன்ன? எனக்கு துரோகம் பண்ண புருஷன் இருந்தா என்ன, செத்தா என்ன? கண்மணி கண்மணி என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? விடு, வேண்டாண்டி. கண்மணி விடுமா. பொண்டாட்டின்னு வீட்டுல ஒருத்திய தாலி கட்டி உட்கார வச்சுக்கிட்டு ஊர் மேய்ற ஆளுங்களெல்லாம் இப்படிதாமா பண்ணணும். இதுக்கு மேல இவன் இருந்தா என்ன, செத்தா என்ன? ஏய் ஏய் வேண்டாண்டி. சொன்னா கேளு, வேண்டாம். கண்மணி ஐயோ மணி.